இந்த வீடியோல நம்ம 36 சைஸ் பிளவுஸ் எப்படி கட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு 36 சைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அளவு பிளவுஸ் இதே மாதிரி முதுகு பக்கம்படி திருப்பி நான் போட்டிருக்க மாதிரி இப்படி கரெக்டா எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு இந்த ஆம்ஹோல்ல இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் அளங்க. 18 இருக்கு. அந்த 18 ரெண்டால பெருக்குனா என்ன வருமோ அதுதான் 18 18 36. அதுதான் 36 சைஸ். அப்ப இந்த பிளவுஸோட சைஸ் வந்து 36. இனி இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க புதுசா தையல் பட வரவங்களா இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கும். இதை ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இதை நம்ம சைஸ் கண்டுபிடிச்சாச்சு அப்படிதானே. இது 18. நம்ம அளவு எடுக்கும்போது இந்த துணியில கட் பண்ணும்போது 36 சைஸ் அது தெரியும். ரெண்டாவது இது 18 நம்ம பார்த்தாச்சு. இந்த 18ல நம்ம பாதியை தான் நம்ம இப்ப அளவாட்டு எடுக்க போறோம். 18ல பாதி 9 சுற்றளவு. 9 கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் நமக்கு தையலுக்காக. 9 2 11. அப்ப நமக்கு எவ்வளவு சுற்றளவு 11. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுற்றளவு 11 நம்ம எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கரபாகம் துணி லைனிங் தான், லைனிங் பிளவுஸ் தான் இது. நம்ம கரபாகத்தை இது போல பாதியா மடிச்சுட்டு போட்டு விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அளவு எடுக்கணும். இது அப்படியே போட்டாச்சு. நம்ம இப்போ சுற்றளவு 11. அந்த 11 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். இந்த பாருங்க, இந்த கரபாகம் இருக்குல்ல, இதுல டேப்ப வைங்க. வச்சுட்டு 11 எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. 11ல மார்க் பண்ணுங்க. இதே போல இந்த பக்கமும் 11ல மார்க் பண்ணணும். நிறைய பேர் 36 சைஸ் பிளவுஸ் தான் கேட்டிருந்தாங்க கட் பண்றது. அதனாலதான் நான் உங்களுக்கு 36 சைஸ் சொல்லி தரேன். இது பாருங்க, இந்த கரபாகம் இருக்குல்ல, இந்த கரபாகத்துல இருந்து 11 எந்த வரும்னு பாருங்க. நான் 2 சைடுமே 11 வச்சுதான் அளவு பார்க்கணும். சுற்றளவு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துறோம். ஒரே ஒரு அளவு சுற்றளவு மட்டும்தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிருக்கோம். அதை இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணதை அந்த சைடு மார்க் பண்ணிருக்கோம், அந்த சைடு மார்க் பண்ணுவோம். ரெண்டையும் இழுத்து அப்படி கரெக்டா வைங்க. வச்சுட்டு கையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா அப்படியே இருக்கும். லைனிங் பிளவுஸ் பொதுவா நம்ம அப்படி கையை வச்சு தேய்ச்சாலே அது கரெக்டா வந்துடும். இப்போ கரெக்டா வந்துருச்சு, இந்த பக்கமும் கரெக்டா வந்துச்சு. இது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதுல வந்து நம்ம கை கட் பண்ணலாம். இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இனி அளவு பிளவுஸ்ல நம்ம உயரம் எடுக்கலாம். உள் பக்கமா திருப்பி நான் எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க. உள் பக்கமா திருப்பிச்சுட்டு பேக் சைடுல ஒரு டாட் வரும். அந்த டாட்டை ஒரு கையில பிடிச்சிட்டு இந்த சைடு பாருங்க, ஷோல்டரும் இந்த டாட்டா அப்படியே இழுத்து பிடிங்க. பிடிச்சிட்டு டேப்பை வச்சு அளங்க. அளக்கும் போது எவ்வளவு வரும் பாருங்க, 14 வருது. இவங்க கொஞ்சம் இறக்கத்தை குறைச்சிதான் வைக்க சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து 14 போதும். அரேஞ்ச மட்டும் நம்ம குறைச்சி விடுவோம், 14 வச்சுக்கலாம். இப்போ உயரம் 14. அந்த 14 கூட நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது எதுக்குன்னு நம்ம மடிச்சு தைப்போம்ல, அதுக்கு 14 கூட 2 சேர்த்தா 16. அந்த 16 நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கீழே 16 இருக்கா, இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணுங்க. அதே போல இந்த சைடும் அதே 16 இப்படி வைங்க. வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுங்க. இப்ப நம்ம உயரம் மார்க் பண்ணிச்சு, அத ஒரு லைன் மாதிரி போட்டாச்சு. இனி இந்த துணியை அப்படி இதுல ஒரு விரல் கொடுத்து அப்படியே மடிங்க. மடிக்கும் போது அதுவுமே சாவா மடிக்கும் போதே 16 தான் இருக்கு. அவங்க கரெக்டா துணி எடுத்திருக்காங்க போல இருக்கு. இப்ப நமக்கு மடிக்கும் போதே கரெக்டா 16 வந்துருச்சு. வேணா நம்ம கூட ஒரு டைம் அளந்து பாத்துக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. 16 16 16 இப்படி நம்ம அளந்து பார்த்தாச்சு. இனி இப்போ அளவு பிளவுஸை வச்சு நம்ம அளவு இதுல அளவு எடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி தரேன். ஷோல்டருக்கு நீங்க 1/4 இன்ச்சு எவ்வளவு தைப்பீங்களோ, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, அப்படி ஒரு கேப் விட்டுட்டு நீங்க ஒரு லைன் போட்டு விடுங்க. அதே போல ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரிதான். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் தைப்பேன், அதனால நான் 1/4 இன்ச்சு லைன் போட்டு விடுவேன். இந்த 1/4 இன்ச்சு எதுக்குன்னா, இந்த 1/4 இன்ச்சு வந்து
இங்க பாருங்க ஐவுக்கு பக்கம் இது நமக்கு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தேவைப்படும். அதுக்காக இது 1/4 இன்ச். இத 1/4 இன்ச் எதுக்குன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. இப்படி நீங்க 2 மார்க்கும் பண்ணிட்டு நம்ம பிளவுஸ் கட் பண்ணும்போது சீக்கிரமா கட் பண்ணிடலாம். நம்ம 2 சைடா நம்ம ஃபுல்லா போடணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் இடம் போட்டா போதும். இந்த சைடு 1/4 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச் இப்ப லைன் போட்டு வச்சாச்சு. இனி அளவு பிளவுஸ்ல ஐவுக்கு பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதான் நம்ம அளவா எடுக்க போறோம். அதே மாதிரி இங்க பாருங்க ஷோல்டர் அப்படியே மடக்கி பிடிச்சிருங்க. இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்க, இந்த லைன்ல இந்த ஷோல்டரை வைக்கணும். இந்த ஐவுக்கு பக்கத்தை இந்த இடத்துல வைக்கணும். நம்ம லைன் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த லைன்லயே தான் நீங்க இந்த ஐவுக்க வைக்கணும். இதுல கரெக்டா இருக்கணும், இதுலயும் கரெக்டா இருக்கணும். இப்ப ரெண்டுமே நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது தள்ளி நின்னாலும் சரி எப்படி இருந்தாலும் நீங்க வச்சு பார்க்கும்போது தெரியும். இது கரெக்டா நீங்க வச்சுட்டு இங்க பாருங்க, இது மடிச்சு தச்சிருக்கு, இதுவும் மடிச்சு தச்சிருக்கு. இது நம்ம மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இப்ப இது மடிச்சு தச்சிருக்கா, ஷோல்டர் மடிச்சு தானே தச்சிருக்கு, இப்ப 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா முன்னாடி மார்க் பண்ணணும். இது ஃப்ரண்ட் கழுத்து, அதுக்கும் நீங்க இது மடிச்சுதான் தச்சு வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணணும். இப்ப 1/4 இன்ச் மேல கட் பண்ணாதான் நம்ம தைக்கும் போது இது கரெக்டா இந்த இடத்துக்கு வரும். அதே போல இந்த இடத்துல நீங்க கட் பண்ணாதான் தைக்கும் போது ஷோல்டர் கரெக்டா வரும். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கழுத்தும் மார்க் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம வளைவா வரைஞ்சிக்கலாம். அந்த பாக்ஸ் போட்டுதான் வரையணும்னு எல்லாம் கிடையாது. கழுத்து விரிச்சு கேட்டாங்கன்னா இதை நீங்க என்ன விரிவா கொடுக்கணும். இல்ல அளவு பிளவுஸ்ல இருக்க அப்படியே போதோம்னா நம்ம பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் இடைவெளியில தான் நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். இது கரெக்டா இருக்கும். நம்ம இதுல கட் பண்ணி தைக்கும் போது கரெக்டா இருக்கும். இனி இந்த பாருங்க ஷோல்டர், இதுல ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னு பாத்துடுங்க. அந்த ஜாயிண்ட் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருங்க. இப்போ இதுல நம்ம கட் பண்ணா தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ இதுவும் கரெக்டா இருக்கும். இந்த 2 அளவும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இனி அடுத்தது பாருங்க, பட்டிக்கு மார்க் பண்ணலாம். பட்டி மார்க் பண்ண பட்டி ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, அது கீழே ஒரு ஐவுக்கு இருக்கும், அதுல ஒரு மார்க் வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த பட்டியை ஃபர்ஸ்ட் இந்த ஜாயிண்ட மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்க்கணும். இது நமக்கு 11 இருக்கு. நம்ம 1 இன்ச்சு கூட எடுக்கணும். இப்ப அந்த அளவு கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா, பட்டி ஜாயிண்ட் கீழே வர ஐவுக்கு 12ல தானே இருக்கு. அந்த மார்க் இதுவும் கரெக்டா இருக்கு. இது எத்தனை இருக்கு, 12. இது கரெக்டா தான் இருக்கு. இந்த ஜாயிண்ட் கீழே ஒரு ஐவுக்கு வரும் பாருங்க, அதை நீங்க அளவா எடுத்துக்கிடுங்க. 12 உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் அவங்களுக்கு சொல்லி தரேன். 12 இருக்கா, இனி அவ்வளவுதான். அந்த ஒரு மார்க்கும் பண்ணிட்டு நம்ம அளவு பிளவுஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்க பாருங்க ஆம்ஹோல், இது மார்க் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு, ரொம்ப ஈஸியானது. புதுசா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே தைச்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஈஸியான வழி. கை கட்டையா இருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை. இது கட்டை கை தானே, அப்போ நமக்கு இந்த அளவு இருக்குல்ல, அடிக்க இருக்கு பாருங்க, இதுதான் அளவா வரும். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்ல ஒரு விரல வச்சு பிடிச்சிட்டு இது எவ்வளவு இருக்குன்னுட்டு இது அப்படியே இந்த பக்கம் வைங்க. வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணிட்டா போதும். இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப அதை அளந்து பார்க்கலாம். நமக்கு ஒரு 5.5 இருக்கு, 5.5 இருக்கு. 5.5க்கும் 5க்கு 1 பாயிண்ட் தான் குறவு. நம்ம என்ன பண்ணா 5.5 வச்சுக்கலாம். இந்த அளவு கரெக்டா இருக்கும். இதே 5.5 நீங்க இந்த பக்கமும் வைங்க. இப்படியே 5.5 வச்சுட்டு டேப்பா அப்படியே பிடிச்சே வச்சுக்கிடுங்க. டேப்பா பிடிச்சே வச்சுட்டு இருக்கீங்களா, அப்ப அப்படியே நம்ம மடக்கி இதை மார்க் பண்ணிடலாம். அதே போல இங்க பாருங்க, இதையும் அப்படியே பாதியா மடக்கி மார்க் பண்ணிருங்க. சென்டர்ல 36 சைஸ் தானே, சென்டர்ல இருந்து நமக்கு 1 இன்ச்சு போதும். அத 1 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. இப்ப இந்த 3 மார்க்க நம்ம பண்ண பிறகு அந்த 3 மார்க்குக்கு ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இப்படி பாருங்க, இப்படி அந்த 3 மார்க்கையும் நீங்க வளைச்சாலே உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டா வந்துடும். 36 சைஸுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கேப் 1 இன்ச்சு போதும். இது நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி இது சுற்றளவு நம்ம 9 இன்ச்சு, நம்ம 9 + 2 11 தானே நம்ம எடுத்தோம். அந்த 9 இன்ச்சு எதுல வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்படி எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம்னா தைக்கும் போது அப்படியே எடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க 9 மார்க் பண்ணியாச்சா, 2 இன்ச்சு நமக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டோம், அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு, முன்கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இது நமக்கு பட்டிக்கு நம்ம 12 மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். இதே 12 நீங்க இந்த பக்கமா வைக்கணும். 2 பக்கமும் ஒரே அளவு. இந்த பக்கம் நம்ம அளந்து பார்க்கணும், இதுல எவ்வளவு வருவோ அதை இந்த பக்கம் வைக்கணும். இப்ப நம்ம 12 வந்திருக்கு, அந்த 12 நம்ம அங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இது இப்போ 3.25, 3 எங்கெல்லாம் 1.5 1.25 இது ஒரு அளவு எடுத்துருக்குங்க.
இதுக்கு சென்டர்ல டேப் வைக்கணும். இப்ப இது சென்டரா, இதுல டேப் வைங்க. நேரா டேப்பை வச்சுட்டு நம்ம அந்த சைடு 12 தானே இருந்துச்சு, அந்த 12 கூட நீங்க 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 12 கூட 1.5 சேர்த்தா 13. அந்த 13 மார்க் பண்ணிருங்க. இப்ப நம்ம 13 மார்க் பண்ணி வச்சுங்க பாருங்க. 13 மார்க் பண்ணிச்சா, இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12, இது 13, 1.5 இன்ச்சு சேர்த்து 13 மார்க் பண்ணிக்கோம். இனி என்ன பண்றோம், இதுக்குள்ள இருந்து இப்படி வளைவு இதுக்கு போகணும். இப்படி இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க 12 வச்சுக்கோமா, அப்படியே வளைச்சு கொண்டு இப்படி இப்படி மார்க் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இன்னும் இதுக்கு ஒரு அளவு, இன்னொரு அளவு இதுலயே பார்க்கலாம், பிளவுஸ்லயே நீங்க பார்க்கலாம். இந்த பட்டிங்க சாரி, இந்த மெயின் டாட் பாருங்க, அதை அப்படியே பிடிச்சிருங்க. மெயின் டாட்டையும் பிடிச்சிட்டு ஷோல்டரையும் அப்படியே மடக்கி பிடிங்க. ரெண்டு கையில அப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு நம்ம என்ன பாருங்க, இந்த ஷோல்டர் நீங்க வச்சிருக்கோம் தெரியுமா, ரெண்டு சென்டர்ல ஒரு லைன் போட்டுச்சிருக்கும் பாத்தீங்களா, இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிச்சிருக்கா, அந்த சென்டர்ல நீங்க அப்படியே வைங்க. வச்சுட்டு நீங்க அளந்து பாக்குறேன். இப்ப கரெக்டா வருதா பாருங்க. எல்லாமே உங்களுக்கு கரெக்டா தான் வரும். ஆனா நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னால இந்த ஒரு அளவையும் எடுத்துட்டு ரெண்டு பக்கம் ஒரே அளவு, சென்டர்ல 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சீங்கன்னா கரெக்டா வரும். இப்போ நம்ம எல்லா அளவுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு, நீங்க பாத்துருக்கீங்க, மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம கட் பண்ண வேண்டியதான். இதுல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் ஒரு வளைவு கொடுக்கணும். அது எதுக்குன்னா, நம்ம ஃப்ரெண்டு கழுத்து வருது இல்ல, ஃப்ரெண்டு பக்கம், அது அந்த இடத்துல சுருக்கம் வரும். அது வராம இருக்கணும்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் வளைவு கொடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒன்னொன்னா எது வேணாலும் கட் பண்ணுங்க. நான் வரைஞ்சிருக்கோம்ல, நம்ம இதுல அளவு எடுத்து நீங்க பட்டி தான் கட் பண்ணணும்னு கிடையாது. ஆம்புகள் கட் பண்ணலாம், ஃப்ரெண்டு கழுத்தை கட் பண்ணலாம், எது வேணாலும் கட் பண்ணுங்க, ஒண்ணும் இல்லை. நம்ம மார்க் பண்ணி கரெக்டா வச்சுட்டு கட் பண்ணணும். நம்ம கரெக்டா கட் பண்ணிட்டோம்னா பிளவுஸ் தைக்கும் போது தப்பே வராது. அப்படியே நமக்கு ஒரு சில நேரம் தப்பு வந்தா கூட பிரிச்சு 2ஆ தைச்சிடலாம். ஆனா கட் பண்றது நீங்க கரெக்டா கட் பண்ணணும். இப்ப 2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு அதையும் கட் பண்ணி விட்டுறணும். ஃப்ரெண்டு கழுத்து நம்ம வரைஞ்சி வச்சுட்டோம், அதை நீங்க கட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல விரிச்சு வெட்டினாலும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்ப எல்லாருமே விரிச்சுதான், முன்னாடி உள்ளவங்க தான் எல்லாம் சுருக்கி சுருக்கி போடுவாங்க. இப்ப எல்லாரும் பெரும்பாலும் விரிச்சுதான் போடுவாங்க. இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு இதை ஓபன் பண்ணிடலாம். இது மடிச்சது இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ல தானே, ஃப்ரெண்ட்ல உள்ளதை நம்ம ஓபன் பண்ணிடணும். இதுல ஒரு மெயினான ஒரு அளவு இப்ப பிளவுஸ்ல தான் எடுக்கணும். எல்லா பிளவுஸும் எந்த சைஸா இருந்தாலும் நீங்க எடுக்கணும். இந்த மெயின் டாட் என்ன இருக்கு, இந்த டாட்டுக்கும் இதுக்கும் இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு அளக்கணும். இதுக்கு 2.5 ஒரு பாயிண்ட் குறைவா இருக்கு. நீங்க 2.5 வச்சுக்கோங்க. 2.5 வேணும். ஆனா அது தச்சவங்க அப்படி தச்சிருக்காங்க. இது நான் தச்ச அளவு பிளவுஸ் கிடையாது, நான் தச்சதுதான் அப்படி சொல்லி இந்த அளவு தந்திருக்காங்க. ஆனா நான் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சேன், இது நான் தச்சது கிடையாது. 2.5 வச்சிடுங்க. ஒரு பாயிண்ட் தானே குறைவா, நம்ம 2.5 வச்சிருவோமே. 2.5 நீங்க 1/4 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்ப எவ்வளவு வரும், 2.25. அந்த 2.25 நீங்க இப்படி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். மார்க் பண்ணிச்சா அழிஞ்சு போவோம், கட் பண்ணி விட்டுறணும். அடுத்து இங்க பாருங்க, அவங்க எவ்வளவுக்கு மெயின் டாட் பிடிச்சிருக்காங்கன்னு அளக்கணும். 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 1 இன்ச்சு இருக்கா, இந்த 2.25 அளந்தோம் தெரியுமா, அதுல இருந்தது கட் பண்ணி விட்டுருக்கோமா, அதுக்கப்புறம் தான் நம்ம 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு மடக்கி பிடிக்கும்போது 2 பக்கமும் தானே நம்ம பிடிப்போம், இப்படித்தானே பிடிப்போம், இப்படிதானே பிடிப்போம். அப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, அப்ப மொத்தம் இதுல 2 இன்ச்சு வச்சா போதும். முத்தியில 2 இன்ச்சு இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல 2.25, அதுக்கப்புறம் நீங்க 2 இன்ச்சு வச்சுட்டீங்கன்னா மடிச்சு தைக்கும் போது அவங்களுக்கு 1 இன்ச்சு இருக்குல்ல, அது வந்துடும். அதுக்கப்புறம் அதோட உயரம் பாருங்க, அந்த மெயின் டாட்டுக்கான உயரத்தை பார்ப்போம். கொஞ்சம் விரிச்சு புடிச்சு வேணும், ஏன்னா அது தச்சு வச்சிருக்கனால அது கொஞ்சம் மடங்கிதான் இருக்கும். 2.25 3 இருக்கு, அவங்களுக்கு 3 இருக்கு. அது அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அந்த அளவு தானே வைக்கணும். ஆனா இங்க 2.25 போதும். ஆனா அந்த அளவு பிளவுஸ்ல 3 இருக்கு. நம்ம 2.25 மார்க் பண்ணோம். ரொம்ப உயரமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, இதுல கொஞ்சம் கரெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லூஸா இருக்கு, டைட் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்காங்க. இது நான் வச்சது கிடையாது. 2.25 இப்போ 1/4 இன்ச்சு குறைச்சுதான் நான் வைக்கேன். ஏன்னா 36 சைஸ் பிளவுஸுக்கெல்லாம் 3 இன்ச்சு போடக்கூடாது, மேல போய் அப்படி தூக்கிட்டு நிற்கும்.
கரெக்டா வரும் சென்டர்ல. இந்த நம்ம 2 கலர் நடு சென்டர்ல இதுலதான் போட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, 2.25. 2.5 போதும். அவங்க 3 வச்சிருக்கனால ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இதை இப்படி நம்ம இங்க ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை இப்படி போட்டு வச்சுக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட்ல உள்ளத நீங்க பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் அப்படியே டேப்பை வச்சுட்டு பாதியா மடிச்சிருங்க. அது எந்த இடத்துல வருதோ அதுல மார்க் பண்ணுங்க. இது நமக்கு 2.5 போதும். அப்புறம் இந்த ஆம்கள் இதுக்கு என்ன பண்ணணும், அந்த டேப் அப்படியே வைங்க. அதை கட் பண்ண பிறகு வைக்கணும். நான் இதுங்க மார்க் பண்ணனால உங்களுக்கு வச்சு காட்டேன். இப்ப ஏற்கனவே நம்ம லைன் போட்டுக்கலாம். அந்த லைன்லயே இப்படி ஸ்கேலா இருந்தாலும் எதா இருந்தாலும் இப்படி வைங்க, கிராஸ்ல வைங்க. வைக்கும் போது இங்க தெரியும், இந்த இடத்துல தெரியுமா, இந்த இடத்துல நீங்க கரெக்டா வச்சு பார்த்துட்டு அப்படியே லைன் போட்டு வச்சிடுங்க. இது இந்த கிராஸ் லைன் போட்டு பாருங்க, இதுக்கு நேரா தான் அது வரும். இதுல நமக்கு 3.5 இன்ச்சு போதும். இவ்வளவுக்கு போதும். 36 சைஸ் தானே, 3.5 இன்ச்சு போதும். 40க்கு மேல உள்ளதுனா மட்டும்தான் நீங்க இது 4 வைக்கணும். இதுக்கு இப்ப 3.5 போதும். இப்படி நீங்க ஃபுல்லா மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சரி. இது கேப் 1.5 இருக்கு. ரொம்ப ஷார்ப்பா வேணுங்கிறவங்களுக்கு நீங்க கூட கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம். இது கேப் 1 இன்ச்சு வரும். இப்ப நான் இதுல 1.5 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். இவங்க அவ்வளவுக்கு அதெல்லாம் போட மாட்டாங்க. இதுக்கு 2க்கும் கேப் 2 இன்ச்சு இருக்கு. இந்த கேப் 2 இன்ச்சு இருக்கு. இது கேப் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இருக்கு. பாருங்க, 1.5 இன்ச்சு இருக்கு. இப்ப நம்ம இது 2.5 வச்சிருக்கோம்னா 2.25 இப்படி ஒண்ணு வைக்கும் போது அதுக்கு இன்னும் கிட்ட போயிடும். நமக்கு இது கரெக்டான அளவு. இது 2.5 போதும். இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பேக் சைடுல அளந்துட்டு நம்ம அப்புறம் கட் பண்ணலாம். பேக் கழுத்து நம்ம மார்க் பண்ணலாம். பேக் கழுத்து ஈஸியா மார்க் பண்ணலாம். நம்ம 2 இன்ச்சு தையல் கூட்டலாம், அதை மார்க் பண்ணிருங்க. இதே போல அளவு பிளவுஸ்ல சைடு ஜாயிண்ட் இருக்குல்ல, 2 சைடு ஜாயிண்ட் இப்படி ஒன்னா பிடிச்சி இப்படி பாதியா மடக்குங்க. சைடு ஜாயின் பண்ணிடுற மடக்கிட்டு இப்படி எடுக்கும் போது நமக்கு பேக் சைடுல உள்ள கழுத்து வந்துடும். அதை நம்ம 2 இன்ச்சுல மார்க் பண்ணிச்சுக்கோமா, அதுல வைங்க. வச்சுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேல தூக்கி மார்க் பண்ணிடுங்க. இப்ப இதுல இருக்கு, நீங்க 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. இவ்வளவுதான். ஈஸியா உங்களுக்கு பேக் கழுத்து எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே நீங்க வளைய கொடுத்துரும். பாக்ஸ் போர்டு எல்லாத்துக்குமே நீங்க பாக்ஸ் போடணும்னு தேவை கிடையாது. நீங்க வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வந்துடும். இப்போ பேக் சைடு உள்ள கழுத்து நம்ம மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணியாச்சு. இதுல ஷோல்டர் லூஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி கிராஸ் பண்ணி லைன் போட்டு அதை ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஷோல்டர் லூஸ் வந்துச்சுன்னா அந்த பிளவுஸ் போடவே முடியாது. அதனால கண்டிப்பா எல்லாத்துக்குமே நீங்க இதை நோட் பண்ணி வச்சு விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது அப்படியேதான் இருக்கு. இது நம்ம சும்மா சென்டரை கட் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். நான் தைக்கிறது எல்லாத்துலயுமே நான் இது சென்டரை கட் பண்ணி விட்டுருவேன். இது தைக்கும் போது வீடியோ பாருங்க. தைக்கிற வீடியோல இந்த சென்டர் ஏன் கட் பண்ணி விட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்து, இது மார்க் பண்ணியாச்சு, இது மார்க் பண்ணியாச்சு, இது மார்க் பண்ணி எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி இதை வரைஞ்சி வச்சிருக்கோம். இதை கட் பண்ண மட்டும் செய்யணும். சுற்றளவு 9 இன்ச்சு சுற்றளவு. நம்ம 36 சைஸுக்கு 9 தானே வரும். அந்த 9 நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் ஷோல்டர் ஜாயிண்டட் இருக்கும், அதை நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை 2 துணியை மட்டும் தூக்கிட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல மட்டும்தான் அதை நம்ம கட் பண்ணணும், பேக்ல கட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தூக்கி கட் பண்ணுங்க. நம்ம கட் பண்ணி வச்சு இதுல நமக்கு பட்டி கட் பண்ணணும். பட்டிக்கு துணி இதுல இல்ல, குறைவாதான் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா கை கட் பண்ணிட்டு அதுல பீஸ் வரும் மீதி, அதை நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பிளவுஸ் கட் பண்ணியாச்சு. இனி கை கட் பண்ணலாம். எப்பவுமே நீங்க துணி எப்படி வைக்கும்போது கையை வச்சு லேசா அப்படியே தேய்ச்சி கொடுத்துருங்க. அப்ப அந்த துணி அமுக்கி அழகா லேசா இருந்தாலும் சுருண்டு இருந்தாலும் கூட நம்ம வந்துடும். இதே போல 4 மடிச்சிருங்க. கைக்கு எல்லா பிளவுஸுக்குமே நம்ம 4 தான் மடிப்போம். அதே போல இதுக்கும் கரெக்டா அப்படி மடிச்சுட்டு அப்பப்ப இப்படி கை வச்சு லேசா அமுச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது லைனிங் பிளவுஸ் தான், அதனால நம்ம 1/4 இன்ச்சு லைன் போட்டு வச்சிடுங்க. அளவு பிளவுஸ்ல ஒரு கை எடுத்துக்கலாம்.
ஒரு கையை எடுத்துட்டு இங்க பாருங்க அடிக்கை இருக்கு, அடிக்கை எப்படி கரெக்டா பிடிச்சிட்டுங்க. உயரம் இங்க பாருங்க, இந்த ஜாயிண்ட் தெரியும்ல அது வரைக்கும் உள்ளதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், இந்த லைன் போட்டுக்கலாம், அந்த லைன்ல வச்சுட்டு இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு உயரத்தை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம். அந்த ஜாயிண்ட் தெரியும், ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. அப்பதான் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இப்ப கீழே வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டு வச்சிருக்கோம், அந்த லைன் மேலதான் வச்சிருக்கோம். இப்ப கீழே 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம், மேல 1/4 இன்ச்சு. இப்போ உயரம் கரெக்டா வச்சாச்சு. இனி அப்படியே கையை வச்சு பிடிச்சுக்கிடுங்க. பிடிச்சிட்டு அடிக்கை இருக்கு பாருங்க, அடிக்கையில ஒரு மார்க் பண்ண ஒட்டி. ஏற்கனவே அவங்க லூஸ், இந்த பிளவுஸ் லூஸா இருக்கு கொஞ்சம் பிடிச்சு தைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது இதுல இருக்க அளவு அப்படியே சொல்லி தரேன். இந்த கையை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு விட்டு விடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா விடுறது நம்ம விருப்பம் தான். அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் பாருங்க அப்படியே தெரியும். ஜாயிண்ட் வர இடத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கையை ஒட்டி ஒரு இந்த பக்கம் கையை ஒட்டி ஒரு லைன் போடுங்க. அதே போல இந்த பாருங்க நம்ம 2 இன்ச்சு விட்டுக்கோமா, அதே 2 இன்ச்சா 1.5 இன்ச்சா இப்படி கிராஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்ப நம்ம ஒரு அளவு, இது நான் தைச்சது கிடையாது, நான் தைச்சேன்னா பார்க்க மாட்டேன், இல்லாத பிளவுஸுக்கு நான் இது சரியா இருக்கா அப்படின்னு நீங்களும் பார்க்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் என்ன பண்ணேன்னா 3 இன்ச்சு 36 சைஸ் பிளவுஸுக்கு 3 இன்ச்சு கண்டிப்பா வேணும். இந்த 3 இன்ச்சு அப்படியே லைன் போட்டு பாருங்க. ஸ்ட்ரைட்டா நீங்க ஸ்கேல் வச்சு போடுங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு கிராஸ்ல போனதுனாலதான் உங்களுக்கு லூஸ் இருக்கு. இது வந்து இவ்வளவு லூஸ் தேவை கிடையாது. நம்ம அளவு பிளவுஸ் அடிக்கை இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் இப்படிதான் கிராஸ் வரும். இது என்ன பண்ணுதுன்னா அப்படி ஒரே கீழே படுத்தமா இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கிராஸ் எடுத்தாலே கரெக்டா வந்துடும். இப்ப இதுல எவ்வளவு மீதி இருக்கு பாருங்க, 1.5 இன்ச்சு தான் இருக்கு. அப்ப இங்க கீழேயும் நமக்கு 1.5 இன்ச்சு போதும். இந்த 1.5 அப்படியே சேர்த்துட்டுருங்க. 2 இன்ச்சா 2 போட்டுக்கலாம். இது இப்ப கரெக்டான அளவு தான். நான் இது வந்து மேல இருக்குமான்னு செக் பண்றதுக்காக தான் பார்த்தேன். அவங்க கொஞ்சம் கீழே தான் இருக்கு. அப்ப இது வந்து கரெக்டான அளவு. நம்ம 3 இன்ச்சு பார்த்தோம் தெரியுமா, 3 இன்ச்சு கரெக்டா தான் இருக்கு. இனி இதுக்கு வளைவு கொடுக்கணும். இப்ப இது 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. இந்த அளவும் 3 இன்ச்சு வச்சு பார்த்திருக்கோம், அதுவும் கரெக்டா தான் இருக்கு. உயரம் பார்த்தாச்சு, அடிக்கை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இனி வளைவு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க, ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா போகணும். 2 இன்ச்சு வந்துச்சா ஸ்ட்ரைட்டா போவாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு தான் நமக்கு வளைவு வரணும். 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவ்வளவுதான். இனி இன்னொரு கீழே இந்த வளைவு வந்து என்ன பண்ணணும்னா இதுல ஒரு 1/2 இன்ச்சு இப்படி விட்டுடுங்க. இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு போதும். 36 சைஸ் பிளவுஸ் ஒரு இன்ச்சும் உள்ள 1/2 இன்ச்சும் உள்ள ஒண்ணும் இல்ல பாருங்க. இப்படி இந்த ரெண்டுக்கும் சென்டர் பாருங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு வச்சிருக்கோமா, இந்த ரெண்டுக்கும் டேப்பை வச்சுட்டு இப்படி பாதியா மடிங்க. பாதியா மடிச்சோன்னா ஒரு சென்டர் வரும் பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு இந்த ரெண்டுக்கும் சென்டர் வந்துருக்கா, அதை அப்படி கோட் போட்டு விடுங்க. இதுல ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. இனி இந்த லைனு இந்த 3 1 2 3 இந்த 3க்கும் அப்படியே வளைய கொடுங்க. பார்த்தீங்களா, இப்படி நம்ம இன்னைக்கு கட் பண்ணிடலாம். எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஈஸியா சொல்லி தந்தாதான் ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பாப்பீங்க. பார்த்தா உங்களுக்கும் புரியணும்ல. பெரும்பாலும் நம்ம வீடியோ போடுறதே தெரியாதவங்களுக்காக தான். அப்ப நம்ம கிளியரா சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு ஈஸியா சொல்லி தந்திருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நான் உங்களுக்கு திருப்தியா தான் சொல்லி தந்திருக்கேன். அதுல உங்களுக்கு ஏதாவது சில நேரங்கள்ல தெரியாம இருந்துச்சுன்னா நான் எப்படி கட் பண்ண முடியும்னா கை அதே போல நீங்களும் கட் பண்ணிருங்க. இது ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காக இதையும் கட் பண்ணி விட்டுறணும். இப்ப நம்ம பிளவுஸ் ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணியாச்சு. பட்டி மட்டும் தான் நம்ம கட் பண்ணல, இந்த பீஸ் தான் இருக்கு. துணி பிளவுஸ் எடுத்துட்டு வரவங்க துணி நமக்கு நிறைய லைனிங் எடுத்து வந்தா மட்டும்தான் நமக்கு கரெக்டா கட் பண்ண முடியும். இப்ப அதுலயும் பாருங்க இவ்வளவுனா இருக்கு, இதுலயே எடுக்கலாம். உங்களுக்கு சொல்லி தரும்போது இப்படி கச்சா முச்சான்னு சொல்லி தந்தா நல்லா இருக்காதுல்ல, நம்ம இதை எடுக்கலாம். இதுலயும் போதும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை அளக்கணும். உயரம் பட்டிக்கு உயரம் அளப்போம். நான் போகுது பறந்து பட்டிக்கு உயரம் நம்ம 11 இன்ச்சு நமக்கு வச்சிருக்கோம் சுற்றளவு. அதுல இருந்து 1 இன்ச்சை குறைச்சிக்கிடுங்க.
10 இன்ச்சு. 11 இன்ச்சு அப்படியே வைக்கனாலும் வைக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கதான் போறோம். ஏன்னா புதுசா பழகுறவங்க வந்து அதுல இத அளவு அப்படியே வச்சுக்கிடுங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். இதுல 10 தான் இருக்கு. இது போதும். நான் 1 இன்ச்சு குறைச்சிச்சு விட, நீங்க அப்படியே வைக்கனால அந்த நீளத்தை எடுத்துக்கிடுங்க. 10 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு குறைச்சிருக்கேன். 11 இன்ச்சு சுற்றளவு வச்சோம்ல, நான் 10 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். நீளம் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த உயரம் பாருங்க. இதுவும் பட்டி வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட் உள்ள பட்டி தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த பட்டிக்கு உயரம் எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்டும் பேக்கும் கட் பண்ணிச்சிரு. அதை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இதே போல வைங்க. வச்சுட்டு இந்த இடம் கேப் இருக்கு பாருங்க, இது இவ்வளவுதான் எடுக்கணும். இது இப்ப 3.25 இருக்கு. நம்ம ஒரு 4 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். 4, 4.5 கூட வச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து பட்டி அடியில வந்து மடிச்சுதான் தைப்போம். இப்ப நம்ம பட்டி கீழே எவ்வளவு வந்தாலுமே நம்ம மடிச்சு வைக்கலாம். எக்ஸ்ட்ரா வர மடிச்சுக்கலாம். அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இந்த மெத்தட்ல சொல்லி தரேன். இப்ப 4 நான் வச்சிருக்கேன். அதே போல இந்த பக்கமும் 4 வைக்கணும். 4யும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விடுங்க. இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிட்டுங்க. இந்த பிளவுஸ்ல வேற பீஸ் தான் நான் உங்களுக்கு வேற பீஸா சொல்லி வந்திருப்பேன். இப்ப இதுதான் நமக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து 10 இன்ச்சு நீளம், உயரம் 4 இன்ச்சு வச்சிருக்கேன். இதை இனி வளைவு எப்படி கொடுக்கணும்னு பாருங்க. இதுல ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க. இந்த 3ல இருந்து கீழே 1/2. இனி இந்த 1/2 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுல தொடங்கணும். ஸ்டார்ட் பண்ணி இந்த 1/2க்கு வரணும். இப்படி கிராஸ்ல கீழே வந்துட்டு இப்படி போகணும். இது ஈஸியா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க கட் பண்ணி தச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கனால இந்த மெத்தட்ல நீங்க தைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த பிளவுஸையே நான் தச்சு நான் வீடியோ போடுவேன். அப்போம்னா உங்களுக்கு இது எப்படி தச்சிருக்கேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல. நல்லா எதுக்கு கட் பண்ணி விட்டுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் தைக்கும் போதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இது ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காக லேசா கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நமக்கு வந்து தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இல்ல நம்ம இதை ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருவோம். நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட், பேக்கு, பட்டி. மொத்தத்துல பிளவுஸுக்கு வந்து 4 பீஸ் தான் உண்டு. ஒண்ணு கை, இன்னொன்னு பட்டி, ஒண்ணு ஃப்ரண்ட் பேக்கு. நிறைய கட் பண்ண மாதிரி நமக்கு தெரியும். ஆனா 4 பார்ட் தான். இப்ப இந்த லைனிங் துணியில வச்சு கட் பண்ணி காட்டுறேன். இது ஈஸி தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு லைனிங் துணியை மேல வச்சு நான் கட் பண்ணி காட்டிடுறேன். கை மாடல் வச்சிருக்காங்க. இந்த மாடல் நமக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், பத்தலைன்னா நான் கட் பண்ணி தூக்கி கரெக்டா வச்சிருவேன். ஏன்னா நமக்கு சமமா வைக்கணும். ஜாயிண்ட் போட்டு கை தைக்கிறத விட இந்த பார்டர் சின்ன பார்டர் தான் இருக்கு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி கைக்கு மேல தூக்கி வச்சிடலாம். நான் அப்படி வைப்பேன். கரெக்டா இருந்துச்சுன்னா கட் பண்ணாம வைப்பேன். அப்படி இல்ல பத்தலை துண்டு தான் போடணும்னா கட் பண்ணி எடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் கைய வச்சு பார்ப்போம். கொஞ்சம் ஜாயிண்ட் போட வேண்டியதான் வரும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது சைடுல ஜாயின் பண்ணும்போது ரொம்ப தெரியாது. நம்ம ஆம்பல்ப சைடுல போயிடும்ல. அதனால இதுலயே நம்ம கை இருக்கதை கட் பண்ணி எடுத்துட்டு தைக்கும் போது ஆம்பல் சைடு கொஞ்சம் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது பத்தியெல்லாம் இந்த சைடு ஜாயின் போடணும். இந்த சைடு ஜாயின் போட தேவையில்லை. இந்த சைடு ஜாயின் போடணும். அப்படியே கட் பண்ணி நம்ம வச்சிடலாம். நம்ம கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். பட்டு சாரி மாதிரி பட்டதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. இந்த மாதிரி ஃபேன்சி சாரிங்களுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது கையில. பட்டு சாரி கொடுக்குறவங்க எல்லாம் கரெக்டா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில பட்டு சாரியில 2 சைடும் ஒரே பார்டர் இருக்கும். அது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இப்படி மடிச்சு வைக்கும் போது கொஞ்சம் ஜாயின் போடணும். அது போட்டுக்கலாம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, போட்டுக்கலாம். இனி வந்து
இந்த கோடு வந்து கிராஸ்ல போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால நீங்க வந்து கோடு நேரா வர மாதிரி போடணும். இப்படி நேரா வந்துச்சுன்னா தான் பார்க்க அழகா இருக்கும். நான் இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாரும் எப்பவும் வராது, நீங்க பார்த்துடுங்க. லைன் நேரா வந்தாதான் நமக்கு பிளவுஸ் போடும்போது பார்க்க அழகா இருக்கும். கிராஸ்ல யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க கிராஸ்ல போட்டு கொடுங்க. சிலவங்களுக்கு பிடிச்சிக்கும். நான் என்னோட கஸ்டமருக்கெல்லாம் நான் அப்படி போட்டு கொடுக்க மாட்டேன். நான் எனக்கு நேரா தான் பிடிக்கும், அவங்களுக்கு நேரா தான் போட்டு கொடுப்பேன். என்கிட்ட யாரும் கேட்டது கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் பேக் சைடு உள்ளத கட் பண்ணலாம். இது கட் பண்றதெல்லாம் கஷ்டம் எல்லாம் கிடையாது. நம்ம பிளவுஸே கட் பண்ணியாச்சுல, இது சும்மா வச்சு கட் பண்றதுதான். சும்மா சுத்திலும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியதான். இது ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட சொன்னா கூட அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துறோம். அந்த மாதிரி வேலை தான். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி தரும்போது எல்லாம் சொல்லி தரணும். இதையும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதையும் சென்டர் கட் பண்ணி இதையும் சென்டர் தைக்கும் போது இந்த 2 சென்டரையும் ஒன்னா வச்சு தைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். அது கீழே கட் பண்ணி விட்டுருக்கோம்னா இதே இடத்துலயும் கட் பண்ணி விட்டுருவேன். இப்ப நம்ம வச்சு சுத்திலும் தையல் போடும்போது நமக்கு வந்து ஒரே இடம் கரெக்டா தெரியும். அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு நம்ம வந்து தைக்கும் போது சென்டர் தெரிஞ்சுன்னா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா துணிய அங்கேயும் இங்கேயும் இழுத்து கரெக்டா இருக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். இப்ப நம்ம வந்து பேக் சைட்ல கட் பண்ணி வச்சு கையும் கட் பண்ணி வச்சு பேக் சைடு உள்ளதை கட் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துணியை நமக்கு இழுத்து போட்டுக்கணும். இனி இது ஃப்ரண்ட் சைடு. இது இப்படி வைக்கணும். இங்க பாருங்க, இப்படி வச்சீங்கன்னா இந்த ஒரு துணி இல்லாம இருக்கலாம். இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு துணி மிச்சப்படும். இப்ப இந்த இடத்துல வரும்போது இந்த கேப் கரெக்டா இருக்கா, இப்படி பார்த்து நீங்க கட்டணும். இப்ப இதுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு துணி நிறைய இருக்கு. சிலவங்க அவங்க எல்லாம் குண்டா இருப்பாங்கல்ல, 30 சைஸ் இல்ல 40, 42, 44 இப்படி எல்லாம் வரும்போது நம்ம துணி பத்தாது. அதுக்கு இந்த மாதிரி துணி இப்படி திருப்பி லைனிங்க திருப்பி போட்டு கட் பண்ணணும். சுத்திலும் நீங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுடுங்க. நம்ம தைக்கும் போது கரெக்டா தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் துணி நிறைய இருக்கனாலதான் நான் இப்படி கட் பண்ணேன். கொஞ்சம் பத்தாம இருந்தேன்னா நம்ம எதுக்கி கட் பண்ண வேண்டியதுதான். இருந்தா நல்லா இப்படி தாராளமா விட்டு கட் பண்ணலாம். இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கணும். மொத்தத்துல அவங்க கஸ்டமருக்கு நம்ம கரெக்டா தைச்சு கொடுக்கணும். பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் வந்து பட்டி மட்டும் தான். நமக்கு நிறைய துணி இருக்கு. நிறைய துணி இருந்தாதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்க முடியல. பட்டி இதெல்லாம் எவ்வளவு தாராளமா துணி இருக்குமே. எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிடுவோம். நல்லா குண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளவு துணி கிடைக்காது. இந்த ஒல்லியா இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து துணி நிறைய கிடைக்கும். காலையில ஒரு பிளவுஸ் துண்டு போட்டு தைச்சிருக்கேன் இவ்வளவு நேரம் வந்து. அதனால துணி நிறைய தான் நமக்கு சந்தோஷம். நம்ம எல்லாமே கட் பண்ணி கை கட் பண்ணியாச்சு, பட்டி கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கு. நமக்கு கழுத்துக்கெல்லாம் கிராஸ் பீஸ்க்கெல்லாம் தேவைப்படும்ல. பட்டி, ஃப்ரண்ட், கை, பேக் எல்லாமே கட் பண்ணியாச்சு. பாருங்க, லைக் பண்ணுங்க.